வீடியோ பார்த்துட்டு வரதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்காலஜி தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அண்ட் அது உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னு தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த டாபிக்ல வீடியோ வரும் உடனே. இங்கே அதிக ஆண்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சந்தோஷமும் சோகத்தையும் வெளிப்படுத்த முடியாமல் மனதுக்குள்ளே வைத்துக் கொள்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுமே பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆண்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப்ல நடக்கக்கூடிய கஷ்டங்களாக இருக்கட்டும், இல்ல சந்தோஷங்கள் இது நிறைய போன்ற விஷயங்களாக இருக்கட்டும், அத வெளிப்படுத்த முடியாம மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தங்கள அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். அவங்க லைஃப்ல சக்சஸ் ஆயிருப்பாங்க. பட் அந்த இடத்துல அவங்க வெளிப்படுத்துனாங்க அப்படின்ற போது, இத்தன நாள் அவங்ககிட்ட வெறுப்பா, கோவமா இருந்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்ப மாறி, இப்போ இதுக்காக தான் நம்மள தேடி வந்துட்டாங்கன்ற ஒரு எண்ணம் வரும். இதனாலே நிறைய நபர்கள் வாழ்க்கையில அந்த ஒரு விஷயத்த வெளிப்படுத்தாமலே மனசுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. பட் நீங்க அவங்கள புரிஞ்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு அது எளிதில் புரியும். ஒரு ஆண் எப்போது அவருடைய அழுகையை கட்டுப்படுத்துகிறாரோ, அப்போதே அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் மன உளைச்சலுக்கு தள்ளப்படுகிறார்கள், தனிமையும் ஆக்கப்படுவார்கள். உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய நபர், இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச நபர் யாராச்சும் ரொம்ப அழுறாங்கன்னா, அவங்களுக்கு நீங்க கூட ஆறுதலுக்கு இருங்க. அப்படி நீங்க ஆறுதலுக்கு இல்லாம போயிட்டீங்கன்னா, அவங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா, மன உளைச்சலுக்கு தள்ளப்படுவாங்க. முக்கியமா தனிமைக்கு அவங்க ஆளாகிருவாங்க. ஸோ உங்க லைஃப்ல உங்களுக்கு தெரிஞ்ச இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல நீங்க விரும்புற நபராவே இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தனியா போறாங்க அப்படின்னா, அவங்கள விட்றாதீங்க. அப்படி உங்ககிட்ட பேசாம அவாய்ட் பண்றாங்கனாலும் விட்றாதீங்க. அழுறாங்கன்னா சுத்தமா விட்றாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க பேசி பண்ணி குடுங்க. இங்கு பெண்கள் 5 நிமிடத்தில் ரெடியாகி விடுவேன் என்று கூறுவதை, ஆண்கள் 5 நிமிடத்தில் வீட்டுக்கு வந்து விடுவேன் என்று கூறுவதையும் நம்பவே கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு விஷயம் பசங்க டைமிங் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, கீப் பண்ண மாட்டாங்க. அதே மாரி பொண்ணுங்களும். அதாவது பார்த்தீங்கன்னா, பசங்களும் சரி, பொண்ணுங்களும் சரி, பொண்ணு வந்து நான் ரெடி ஆயிட்டேன். 5 நிமிஷத்துல நம்ம ரெடி ஆயிட்டு நம்ம வெளிய போலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவங்க ஆனா 5 நிமிஷத்துல ரெடி ஆக மாட்டாங்க. 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆக்கிடுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அப்போ பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்கறனால, எந்த ஒரு விஷயம் சரியா இருக்கும், இது நம்ம அழகா இருக்கா, இது ஒரு விஷயம் நமக்கு பொருத்தமா இருக்கா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். ஆண்கள் 5 நிமிஷம் சொல்றதுக்கு காரணம், தான் வீட்டுக்கு போயிட்டா ரொம்ப இதாக்குவாங்க அப்படின்றதுக்காகவும், முக்கியமா எப்படியாவது சொன்னா சரி அமைதியா இருப்பாங்கன்றதுக்காகவும் இந்த ஒரு காரணத்தை அதிகமா யூஸ் பண்ண செய்றாங்க. ஒரு ஆண் உங்களை பிடித்திருந்தால் நீங்கள் என்ன பேசினாலும் அமைதியாக கேட்பார்கள், அதை ரசிப்பார்கள். இது பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன பேசினாலும் ஏன், எதற்கு, அப்படி இப்படி என்ற கேள்விகள் தான் உங்களை பேச விடாமல் தடுப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க உங்களை விரும்புறாங்க, அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க அவங்க கிட்ட ஒன்று பேசும்போது கண்டிப்பான முறையில் அதை அமைதியா பார்த்தீங்கன்னா ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். பட் உங்களை பிடிக்காம போகும்போது நீங்க என்ன பேசினாலும் எதுக்கு இப்படி பேசுற, ஏன் இப்படி பண்ற, ப்ளீஸ் கொஞ்ச நேரத்தை அமைதியா இரு, கொஞ்ச நேரம் டென்ஷன் பண்ணாம அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட முன் வைப்பாங்க. ஏன், எதற்கு, எப்படி, அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். முக்கியமா உங்களை பேச விடாம தடுக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களை பிடிக்காம போயிருக்குன்னு தான் அர்த்தம். ஒரு ஆண் கோபத்தில் இருக்கும் பொழுது உங்களை பெயர் சொல்லி கூப்பிடுவதும், சந்தோஷமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு தனி பெயர் வைத்து அழைத்தாலும் இருந்தால் அந்த ஆண் உங்கள் மீது உயிரே வைத்திருக்காங்க என்று அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க விரும்பக்கூடிய ஆண் உங்களை கோவப்படும்போது, உங்ககிட்ட கோவப்படும்போது, அவங்க உங்க பேர் வச்சு சொல்லி கூப்பிடுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா இருக்கும்போது, அவங்க உங்களுக்குன்னு ஏதாச்சும் புது பேரை தனியா வச்சு கூப்பிடுறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு உங்க மேல நிறைய அன்பு இருக்கு. ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா, கோவத்துல பெயர் வச்சு தான் அதிகமா கூப்பிடுவாங்க. அவங்களோட பெயர் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்க விரும்பக்கூடிய ஒரு ஆணுடைய பேர், ஐ மீன் ஆண் இருக்காங்க. அந்த ஒரு பெண்ணுடைய பேர் பார்த்தீங்கன்னா, ராதிகான்னு வச்சுக்கோங்களேன். "ஏ ராதிகா சும்மா இருக்க மாட்டேன்" அப்படின்ற மாரி கோவத்துல பேசக்கூடிய விஷயங்களா இருக்கும். பட் அதையே தவிர்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்ற போது, அந்த ராதிகான்ற பேர் வராம அந்த இடத்துல வேற ஏதாச்சும் விஷயங்கள் வரலாம். ஐ மீன் பார்த்தீங்கன்னா, இந்த செல்ல வேர்ட்ஸ் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வேர்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒரு விஷயங்கள வச்சு அவங்க உங்கள கூப்பிடுவாங்க. ஸோ கைஸ், இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்க லைஃப்ல இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா அத வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.